இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் உபாகமம் 33:29. இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறது பார்ப்போம். நம்மளுடைய சத்துருக்களான மனிதர்கள் நம்மளை தப்பாக பேசும்போதும் குறையாக பார்க்கும்போதும் எந்த தகுதியும் இல்லைன்னு நம்மளை குத்தி காமிக்கும் போதும் நம்மளுடைய வேதனை நிச்சயமாக ஜீர்ணிக்க முடியாத ஒன்றாக இருக்குது. ஆனால் நம்மளை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யாருன்னு சொல்கிறாங்க. நாம் தான் மனிதர் பேசுகிறத கேட்டு நம்மளை நாமளே குறைச்சி எடை போடுறோம். ஆனால் தேவன் நம்மளை உயர்வாக பார்க்குறாரு. தேவன் நம்மளை தெரிந்து கொண்ட போது தேவனே நமக்கு கேடகமும் பட்டயமாக இருப்பார்னு சொல்கிறாரு. அதாவது எதிரிகள் நம்மளை தாக்க வரும்போது கேடகத்தால் தடுத்து பட்டயத்தால் அவங்கள அழிப்பேன்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, அவங்களோட மேட்டுமையான பேச்சுகளையும் நம்மளை கொண்டு தேவன் மிதிப்பேன்னு சொல்கிறாரு. அதனால் யார் என்ன சொன்னாலும் நாம் அதை நினச்சி கவலைப்படாமல் தேவனால் ரட்சிக்கப்பட்ட நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால தேவன் நம்மளுடைய எதிரிகள்கிட்ட நமக்காக யுத்தம் பண்ண போகிறத நினச்சி சந்தோஷப்படுவோம். ஆமேன்.